கெருகம்பாக்கம்னா சென்னையிலிருந்து ரொம்ப தூரம் இல்லாத ஒரு ஊர். நிறைய வரலாறுகள் இருக்கிற ஊர். பேரு எப்படி வந்துச்சுன்னா, கிரிகம்பாக்கம், அதாவது கிளிகள் நிறைஞ்ச மலைன்னு அர்த்தம். அந்த காலத்துல இயற்கையும் வனவிலங்குகளும் நிறைஞ்சிருந்த ஊர்னு தெரியுது. அமைதியா கிராமமா இருந்த கெருகம்பாக்கம் இப்போ நல்லா பிஸியான ஊரா மாறிடுச்சு. பல்லவ மன்னர்கள் காலத்திலையும் இந்த பகுதி முக்கியமானதா இருந்திருக்குன்னு தெரியுது. கல்வெட்டுகளும் பழைய பொருட்களும் இங்க நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நூற்றாண்டுகளா விவசாயம் தான் இங்க முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. செழிப்பான நிலமும் தண்ணீரும் விவசாயிகளுக்கு நல்லா உதவியா இருந்துச்சு. சென்ன வளர வளர கெரும்பாக்கமும் நல்லா வளர்ச்சி அடைஞ்சது. நிறைய கட்டங்களும் வசதிகளும் வந்துச்சு. இப்போ கெருகம்பாக்கம் பழமையும் புதுமையும் கலந்த ஒரு நல்ல ஊரா இருக்கு. கெருகம்பாக்கம் இப்போ வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. நிறைய புது அபார்ட்மெண்ட்ஸ், கடைகள், ஸ்கூலுகள், காலேஜுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. சென்னையில எல்லா இடத்துக்கும் போறதுக்கு நல்ல ரோடு வசதிகள் இருக்கு. பஸ் வசதியும் நல்லா இருக்கு. அரசாங்கமும் நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு. ரோடுகள், தண்ணீர் வசதி எல்லாம் நல்லா இருக்கு. டி கம்பெனிகள், தொழிற்சாலைகள் எல்லாம் பக்கத்துல இருக்கிறதால நிறைய பேர் இங்க வந்து குடியிருக்காங்க. சென்னையில வீடு வாங்கணும்னா இப்போ எல்லாருக்கும் கெருகம்பாக்கம் தான் பிடிச்ச இடம். அமைதியான சூழல், நல்ல வசதிகள், சென்னைக்குள்ள போறதுக்கு ஈஸி. இதெல்லாம் இங்க வீடு வாங்க நிறைய பேர் வர காரணம். வீடுகள், வில்லாக்கள், அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க கிடைக்குது. வாடகைக்கு வீடு எடுக்கிறதுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கு. நல்ல ஸ்கூல்கள், ஹாஸ்பிட்டல்கள், கடைகள் எல்லாம் இருக்கிறதால நிறைய பேர் இங்க வர ஆசைப்படுறாங்க. கெருகம்பாக்கம்னா அழகான கோயில்களுக்கும் புகழ் பெற்றது. ஸ்ரீ ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில் ரொம்ப பிரபலம். விஷ்ணு பகவானுக்கு உரிய இந்த கோயில் ரொம்ப பழமையானது. இந்த கோயில்ல இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் அந்த காலத்துல இருந்த கலைத்திறமையை காட்டுது. பொங்கல், தீபாவளி, நவராத்திரி விழாக்கள்ல ஒரே கலை கட்டும். இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் மூலமா கெருகம்பாக்கத்தோட சிறப்பு காப்பாற்றப்படுது.